ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு கன்னடத்தில் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன பிளிங் என்கிற டைம் டிராவல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோனியும் லவ் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற அந்த நபர் திடீர்னு காணாமல் போயிருந்தாரு. ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தெரிகிற அந்த நபர் ஒரு நாள் ஹீரோ கூட பேசுறாரு. அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா பத்தின உண்மை எனக்கு தெரியும், உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறாரு. இந்த நபர் யார் என்னன்னு தெரியாதனால ஹீரோ ஒண்ணுமே புரியாம நிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில ஹீரோ தன்னோட அப்பா எப்படி இறந்தாரு அதோட மிஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த சமயத்துல ஒரு விஷயம் மூலமா டைம் டிராவல் பண்றத பத்தி ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரு. டைம் டிராவல் பண்ணி அப்பாவை பத்தின உண்மையை ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, ஹீரோ டைம் டிராவல் பண்றது மூலமா என்னென்ன பிரச்சனைல மாட்டிக்கிட்டாரு, கடைசியா ஹீரோவும் ஹீரோனியும் என்ன ஆனாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஸ்ரீநிதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. தீக்ஷித், சைத்ரா, கிரண் நாயக், வரதீர் ஜெயின் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. படத்தில் டைம் டிராவல் போர்ஷனை நல்ல கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ கண்ணை பிளிங்க் பண்ணாமல் நிறைய நேரம் இருப்பார். அதை வச்சு டைம் டிராவல் கண்டென்ட்டை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட மிஸ்ட்ரியை லாஸ்ட் வரை கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்கு. படத்தில் நடித்த ஹீரோ தன்னோட கதாபாத்திரத்தை அட்டாச்மாக பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை நல்லா இருந்தும் செகண்ட் ஹாஃப்ல ஸ்க்ரீன் பிளே சரியில்லை. படத்தில் உள்ள நிறைய கேரக்டரை ஒழுங்காக டிசைன் பண்ணல. படத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப குழப்பி எடுத்து வச்சிருக்காங்க. படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கிளைமேக்ஸை இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் எங்கேயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. தேவையில்லாமல் நிறைய சீன்ஸை படத்தில் வச்ச மாதிரி இருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஆவரேஜான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.